போட்டித் தேர்விற்கு தயாராகும் உங்கள் அனைவரையும் காந்திஸ் ஈஸி லேர்னிங் யூடியூப் சேனல் சார்பாக வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பகுதியில் கணிதம் மற்றும் திறனறிதல் தொடர்பான பாடக்குறிப்புகள் மற்றும் சூத்திரங்களை பற்றி காண்போம். இது 12வது காணொளியாகும். இக்காணொளியில் காலம், தூரம் மற்றும் வேகம் இவற்றிற்கு இடையே உள்ள தொடர்புகள் பற்றி காண்போம். தூரம் d எனவும் வேகம் s எனவும் காலம் t எனவும் கொண்டால் இம்மூன்றிற்கும் இடையேயான தொடர்பானது தூரம் சமம் வேகம் இன்று காலம் ஆகும். ஆகவே இம்மூன்று மதிப்புகளில் ஏதேனும் இரு மதிப்புகள் கொடுக்கப்பட்டால் மூன்றாவது மதிப்பை நாம் எளிதாக காணலாம். d s t அல்லது s d/t அல்லது t d/s ஆகும். அலகு மாற்றம். இக்கணக்கீடுகளில் மிகவும் முக்கியமானது அலகு மாற்றம் ஆகும். ஏனெனில் கணக்குகளில் km/h என கொடுக்கப்பட்டு மீட்டர்/வினாடியில் கேட்கப்பட்டாலோ அல்லது மீட்டர்/வினாடியில் கொடுக்கப்பட்டு km/மணியில் கேட்கப்பட்டாலோ இந்த அலகு மாற்றம் மிக முக்கியமானதாகும். ஒரு km/மணியை 5/18 மீட்டர்/வினாடி என கொள்ளலாம். அதாவது ஒரு கிலோமீட்டர் 1000 மீட்டர், ஒரு மணி நேரம் 60 × 60 வினாடி ஆகும். ஏனெனில் ஒரு மணி நேரத்திற்கு 60 நிமிடமும் ஒரு நிமிடத்திற்கு 60 வினாடியும் உள்ளதால் ஒரு மணி நேரம் 3600 வினாடிகளாகும். ஆகவே இந்த ஒரு km/மணி என்ற அலகை 5/18 பெருக்க மீட்டர்/வினாடியாக கிடைக்கும். இதே போன்று ஒரு மீட்டர்/வினாடியை km/மணியாக மாற்றுவதற்கு 18/5 பெருக்க வேண்டும். இவ்வாறு km/மணியிலிருந்து மீட்டர்/வினாடிக்கோ அல்லது மீட்டர்/வினாடியிலிருந்து km/மணிக்கோ எளிதாக மாற்றிக்கொள்ளலாம். ரயில் கணக்குகள். பெரும்பாலான கணக்குகளில் ரயில் ஒரு பாலத்தை கடக்கிறது என்று குறிப்பிடப்படும். ரயிலானது ஒரு கம்பத்தையோ ஒரு மனிதனையோ கடக்கும் பொழுது கடக்கக்கூடிய தூரமானது ரயிலின் நீளத்திற்கு சமமாக அமையும். ஆகவே இம்மாதிரியான கணக்குகளில் தூரமானது ரயிலின் நீளத்திற்கு சமமாக அமையும். ஆனால் இதுவே ஒரு பாலத்தை கடப்பதாக இருந்தால் பாலத்தின் தொடக்க நிலையில் ரயிலின் முன்பாகம் தொடும் பொழுது ஆரம்ப காலமாகும். இதே போன்று ரயிலினுடைய பின்பாகமானது பாலத்தினுடைய இறுதி புள்ளியை கடக்கும் பொழுதுதான் பாலத்தை கடப்பதாக முழுமையான பொருள் பெறும். ஆகவே இங்கு தூரமானது ரயிலின் நீளம் மற்றும் பாலத்தின் நீளம் இவ்விரண்டின் கூடுதல் பலனுக்கு சமமாகும். ஆகவே இம்மாதிரியான கணக்குகளில் ரயில் பாலத்தை கடக்க ஆகும் நேரம் அல்லது தூரம் என்று கணக்கிடும் பொழுது கடந்த தூரமானது ரயிலின் நீளம் கூட்டல் பாலத்தின் நீளத்திற்கு சமமாக அமையும். ஆகவே இதனை நினைவில் கொள்ள வேண்டும். படகு மற்றும் ஓடை. இக்கணக்குகளில் நிலையான நீரில் படகின் வேகம் u எனவும் ஓடையின் வேகம் v எனவும் கொண்டால் நீரோட்டத்தின் திசையில் வேகமானது படகின் வேகம் மற்றும் நீரோட்டத்தின் வேகம் இவ்விரண்டினுடைய கூடுதலுக்கு சமமாகும். அதாவது வேகமானது படகின் வேகத்தை விட அதிகமாகும். ஏனெனில் நீரோட்டமானது அதனுடைய வேகத்தை அதிகரிக்கும். இதே போன்று படகானது நீரோட்டத்திற்கு எதிர் திசையில் செல்லும் பொழுது படகினுடைய வேகத்தை நீரோட்டத்தின் வேகமானது தடுக்கும். ஆகவே இங்கு படகினுடைய வேகமானது இவ்விரண்டின் வேறுபாட்டிற்கு சமம், அதாவது u - vக்கு சமமாகும். ஆகவே இம்மாதிரியான கணக்குகளில் வேகத்தை கவனமாக கொள்ள வேண்டும். இந்த காணொளியில் நாம் ஏற்கனவே கண்டது போல் காலம், தூரம் மற்றும் வேகம் இவற்றிற்கிடையே உள்ள தொடர்பு, அலகு மாற்றங்கள்,
ரயில் கணக்குகளில் எவ்வாறு தூரத்தை எடுத்துக்கொள்வது, படகு மற்றும் ஓடையில் படகினுடைய வேகத்தை எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பது போன்று கண்டோம். இதே போன்று மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி, வணக்கம்.